Hello friends, welcome to my channel. Today நம்ம கிளாஸ்ல ஐப்ரோ எப்படி த்ரெட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம். நம்ம ஃபேஷியல் பண்றப்போ சரி இல்லனா மேக்கப் பண்றப்போ சரி நம்ம கிளையண்டோட ஐப்ரோ நல்லா அழகா ஷேப் பண்ணா மட்டும் தான் நம்ம பண்ற ஃபேஷியலுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். மேக்கப்புக்கு நல்ல ஒரு லுக் கிடைக்கும். அதோட நம்ம கிளையண்டோட ஃபேஸும் ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ எப்படி அந்த ஐப்ரோவை இப்போ த்ரெட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நாம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நம்ம ஒரு வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும். சரி, இப்போ வாங்க வீடியோவில் போயிடலாம். நாம் ஐப்ரோ த்ரெட் பண்ணிக்க எப்போவுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஐப்ரோ த்ரெட்டிங் நூல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு வனிட்டி ஐப்ரோ த்ரெட்டிங் நூல் தான் எப்போவுமே யூஸ் பண்ணிப்பேன். இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர்ஸ் போட்டிருக்கோம் 40. இந்த நம்பர்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஓகே. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் த்ரெட்டிங் நூல். இதில் நிரம்ப கலர்ஸ் இருக்குது, பிங்க், க்ரீன், இப்படி நிரம்ப கலர்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு பிங்க் தான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான கலரை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்துட்டு இந்த த்ரெட்டிங் வீலில் ஒரு சைடில் நூல் வந்துட்டு கொழுவி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சைடில் வந்துட்டு நூல் எடுத்து அந்த நூலோட நுனியை வாயில் வச்சுக்கோங்க. மற்றதை வந்துட்டு உங்களோட கையில் 3 வாட்டி நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. ஸோ இப்படி சுற்றிட்டு அந்த சுற்றி உள்ளே இருக்கிற இதில் வந்துட்டு உங்களோட தம் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைட் வந்துட்டு ஒரு சிசர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் மற்ற சைடில் வந்துட்டு த்ரெட் வீலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த சைட் நீங்கள் நூல் கொழுவி இருக்கிற அந்த ஃபிங்கர்ஸ் ரெண்டையும் சிசர்ஸ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பழகிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்படி பழகினா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக த்ரெட் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இன்னொருத்தவங்களோட கையிலையோ இல்லைன்னா உங்களோட கால்லையோ சரி இருக்கிற முடியை ஃபர்ஸ்ட்டுக்கு ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. நாம் எப்போவுமே ஹேரை த்ரெட் பண்ணுறப்ப ஹேர் க்ரோத் வளர்ந்துருக்கிற சைடுக்கு ஆப்போசைட் சைடாக தான் நாம் வந்துட்டு ஹேரை ரிமூவ் பண்ணி எடுப்போம். ஸோ நீங்கள் உங்களோட கையில் வந்துட்டு த்ரெட்டிங் வீலை சிசர்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு ஹேர் க்ரோத் வளர்ந்துருக்கிற சைடுக்கு ஆப்போசைட்டாக உங்களோட வாயால் இழுத்தெடுக்கணும். 2 ஹையையும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப டைட்டாக அந்த ஹேரில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளோட கிளைண்ட்டுக்கு பெயின் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக த்ரெட் பண்ணிக்க முடியும். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், உங்களால் வந்துட்டு ஹேர் த்ரெட் பண்ணிக்க முடியுமெண்டு. ஸோ நீங்கள் இதுக்கப்புறமா கையில் ஒரு ஐப்ரோ ஷேப்புக்கு வரைஞ்சிக்கோங்க. அந்த ஷேப்லேயே வந்துட்டு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு எடுத்து பழகிக்கோங்க. ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் எடுத்து பழகிட்டு வந்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக கை படிஞ்சிடும், உங்களால் வந்துட்டு த்ரெட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒருத்தங்களோட ஃபேஸில் எப்படி ஐப்ரோ த்ரெட் பண்ணலாம்னு த்ரெட் பண்ணி காட்டுறேன். சரி வாங்க அப்படின்னு பார்த்துடலாம்.
உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோ கூட மீட் பண்ணுறேன். பை டேக் கேர் ஃப்ரம் வினா.